ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான அவல் பொங்கல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தாலாம். அதுக்கு ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சிடலாம். அது கூட ஒரு கப் அவல், எவ்வளோ அவல் எடுக்கிறோமோ அதில் 1/4 பங்கு பாசிப்பயிறு எடுத்தால் போதும். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் ஊற வச்ச பாசிப்பயிறு, இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த டைமில் நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மண்டை வெல்லம் உடச்சி சேர்த்து அது கூட தண்ணி சேர்த்து கொஞ்சமாக பாகு காய்ச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ பாசிப்பயிறு ஓரளவு நல்லா வெந்திருக்கும். இதை நல்லா நம்ம கரண்டி வச்சு மசிச்சு விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருக்க அவல் இதையும் சேர்த்து ரெண்டையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லதோ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ரெண்டுமே கலந்து வந்துடும். இப்போ நல்லா ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வந்துடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பாகு, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இட்டிங்க அப்படின்னா நல்லா கொதி வந்து நல்லா பொங்கல் ஸ்டேஜில் சுண்டி வந்துடும். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து இப்போ குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய், இந்த தேங்காய் தான் ஸ்வீட்டோட ஹைலைட்டு. இது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஒரு கிளறி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் திராட்சை இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டு இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு அவள் கூட நல்லா சேர்த்து கலந்து விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான பொங்கல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.